ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு டாஸ்க் பயங்கர உக்கரத்தை அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். என்னங்க சொல்கிறீங்க? ஃபன் டாஸ்க்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஃபன் டாஸ்க்கு அப்படியே ட்ராஜடி டாஸ்க்காக மாற்றிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வேறு லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. கமருதுன்னு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு ரெண்டு பேரும் இவங்க நல்லா ஜாலியாக இருக்கும்போது ஒருத்தருக்கு வயிறு எரியுமா இல்லையா, யார் அரோராக்கு, அவங்க வந்து ஆதாயத்தை தேடிட்டே இருக்காங்க. எப்போ வந்துட்டு விஜய் பார்வதியை கலாய்க்கலாம் அப்படின்னு வராங்க. ஆக்சுவலாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காலையில் உட்காந்து விஜய் பார்வதியும் அரோராவும் பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேசி முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய சகுனி வேலையை. இப்போ என்னென்னா, அமித் வந்துட்டு விஜய் பார்வதியை கூப்பிட்டு, விஜய் பார்வதி நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மதுரையில் இருக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இவங்க அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. வியானா நடுவில் வராங்க. ஒரு ஸ்கிட்டு மாதிரி சூப்பராக போச்சு. நடுவில் கமருது என்ன பண்ணார், வந்து சூப்பராக வந்து டப்புன்னு ஒரு வாயை விட்டுறாரு. என்னென்னா, உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு கெட்டு போயிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கிண்டல் பண்ணிட்டாங்க, இவனுக்கு 3 பொண்டாட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போயிறாரு, உனக்கு முதல் எத்தனை புருஷன்டி அப்படின்னு. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளே போகிறாங்க. போனால் ஒருத்தர் ஆளாளுக்கு கலாய்க்கிறாங்க. அமித் ஒரு பக்கம் கலாய்க்கிறாரு, கானாவினத் கலாய்க்கிறாரு, விக்ரம் கலாய்க்கிறாரு. இப்படியே மாறி மாறி கலாய்ச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்துட்டு பிரச்சனையாக போயிடுது. அதுவும் வந்து கமருதீன் மேலே இவங்களுக்கு ஒரு லவ் இருக்கு இல்லையா, அந்த டைமில் இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாகுது. கடைசியில் வந்து அங்கே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே திவ்யா அதை வந்து கமருதீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா அந்த நேரத்தில் வந்து இந்த விஜய் பார்வதி இந்த கரண்டியை கொஞ்சம் கழுவிட்டு வாமா. எவ்வளோ நெக்கில் பார்த்தீங்களா? இந்த திவ்யாக்கெல்லாம் உண்மையிலே உள்ளுக்குள்ளே வந்து விஜய் பார்வதியில் அவ்வளோ காண்டு இருக்குது. வெளியே காட்டாமல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கரண்டி எத்தனை போய் அங்கே போய் கழுவிட்டு வான். ஏம்மா என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன சும்மா சொன்னான்னு சொன்னதுக்கப்புறமா பேருக்குன்ட்டு வந்து கமருதீன் கேட்காங்க, கமருதீன் ஏன் சொன்னேன்னு. அவளே என்னை வந்து 3 பொண்டாட்டி இருக்குன்னு சொன்னான். அதுக்கு சரியாயிடுச்சு. சூப்பரில். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வழக்கத்தில் அவனுக்கு 3 பொண்டாட்டினா பெருசாக தெரியுமா, அதை வந்து பெருமையாக நினைக்கிறாங்க. இதே லேடிஸை சொன்னால் அது ப்ராப்ளம் ஆகும். அது தெரிஞ்சிருந்தும் அதை வந்து அவங்க சொல்லிட்டாருங்க, ஃபீலிங் ஆகுறாங்க. அதுலேயும் நம்ம லவ் பண்ண ஒரு ஆளே வந்து நம்மளை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து இந்த அம்மா வந்துட்டாங்க நடுவில், அரை அம்மா வந்துட்டு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. யார்? இவருக்கு கமருதீனுக்கு. அன்றைக்கி வந்துட்டு என்னை அவள் சொன்னாலும் அதை சொல்லுன்னு எப்படி ஒரு பிரச்சனை. அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த ஊர் 2 பட்டவொடனே கூத்தாடி மாதிரி நடுவில் வந்துட்டு இந்த அம்மா அரோரா வந்து அவங்கள வேலையை வந்து காமிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, நானும் கமருதுன்னு பேசுகிறோம், நீ எதுக்கு உன்னோட பிரச்சனையை ஏற்றுன்னு வர அப்படின்னு. அதுலேயும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி அந்த ஆபாச குறியீடு நடந்துச்சு பாருங்க, உனக்கு தான் இவ்வளோ பேர் இருக்காங்க, நீ எல்லாரும் கூட தான் இருக்க, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த வார்த்தையை அப்படியே டைவர்ட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தை நீ என்னை சொன்னல, அந்த மாதிரி தானே இது, அதை நான் வந்துட்டு இது பண்ணிட்டல, அப்போ உனக்கு ஏன் இது மாதிரி ஆகுதுன்றாங்க. அப்பா என்னடா இது, அப்பா பயங்கரமான ஆளுன்னு. ஆனால் நான் என்ன கேட்குறேன், நான் வந்து அந்த பொண்ணு வந்து கமருதீன் பேசிகிட்டு இருக்கு, இந்த அம்மாவுக்கு எங்கே வலிக்குது, இந்த அம்மா இதுக்கு உள்ளே வராங்கன்னு தெரில. அப்புறமா கமருதீன் சாரி கேட்டுறான். ஏடா இது கமருதீன் நாய்க்குட்டி மாதிரி ஆகிட்டீங்க. ஐயோ அப்பா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஆனால் சண்டை போடல பார்வதி. அழகாக வந்து தெளிவாக வந்து நம்ம அன்றைக்கே பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தோன்னே திரும்ப அதையும் கொடுத்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இல்லை புரியுது நான் சொன்னேன், அவன் பொண்ணு சொன்னது தப்பு தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் சமாதானம் போயிட்டு இப்போ வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, இதில் அவங்கவுங்க டீமுக்கு வந்துட்டு ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுங்கன்னு. சரி, அரோரா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பார்வதி கமருதீன் இவங்க காம்போக்குள்ளே வேணுன்ட்டுமே தேவையில்லாமல் நுழைஞ்சிட்டு இருக்காங்களே, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.